சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரமாக மின்சாரம் இல்லாமல் நோயாளிகளும் மருத்துவர்களும் தவிப்புக்குள்ளானதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னையின் பிரதான அரசு பொது மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் தவித்த நோயாளிகள், போதிய வெளிச்சம், காற்றோட்ட வசதி இல்லாமல் மருத்துவர்கள், செவிலியர்கள் என மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொருவருமே இந்த அவதிக்கு உள்ளாகினர். சென்னையில் பராமரிப்பு காரணமாக காலை 9 மணி முதல் 12 மணி வரையில் மின்னிறுத்தம் செய்யப்படுவதாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள ஆளின்றி இருக்கும் நோயாளிகள் சேர்க்கப்படும் மறுவாழ்வு பகுதி சிகிச்சை பிரிவு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ளது. இந்த பிரிவில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரிவில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் இதில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் போதிய காற்றோட்ட வசதி இல்லாமல் புத்தகங்களையும் பேப்பர்களையும் கொண்டு விசிறியபடி இந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். அதே போன்று மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் மின்சார வசதி இல்லாமல் செல்போன் வெளிச்சங்கள் மூலமாக தங்களுடைய அந்த எழுத்து வேலைகளையும் செய்து வந்தனர். இது குறித்து இந்த மின்சார வசதி இல்லை, தங்களுக்கு மின்சார வசதி தேவைப்படுகிறது என்று மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் தொடர்ந்து புகார்களை தெரிவித்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த புகார்களை தெரிவித்து வந்தனர்.